வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான பழைய ஃபோட்டோவை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம். இப்போ நீங்கள் எஃப்எம்மில் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரிஜினல் இமேஜ். இந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை ஜெமினி ஏஐ, அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டூல் வந்து சாட் ஜிபிடி, இந்த ரெண்டுலையுமே இந்த இமேஜை கொடுத்து சிம்பிளான ப்ராம்ப்டை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஜெமினி ஏஐ ஓகே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர எந்த டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை ஓகே பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படி டெஸ்க்டாப்பில் போயிட்டு நம்ம இந்த இமேஜை உள்ள அப்லோட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இதில் CLEAN க்ளீன் இமேஜ், ஸோ சிம்பிளான ப்ராம்ப்ட் தான், இதை கொடுத்து பார்ப்போம். ஜெமினியை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களோட நெட்டு ஸ்பீடை பொறுத்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு இது ஃப்ரீ டூல் தான். இது 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஜியோ மொபைல், ஏர்டெல் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதிலே 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதே அக்கௌண்ட்டை நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்துடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்குன்ட்டு. இதை டவுன்லோட் பண்ணிக்குவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டூல் சாட் ஜிபிடி, இது டெஸ்க்டாப்பில் வச்சுக்குவோம். பிஎன்ஜி ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகுது, அப்படி இருக்கட்டும். சாட் ஜிபிடியை பார்ப்போம். இதில் சேம் இதே ப்ராம்ப்டை சாட் ஜிபிடிலையும் கொடுத்து பார்ப்போம். ஆஸ்க் எனிதிங்னு இருக்குது, இதில் ஆட் ஃபோட்டோ கொடுப்போம். சேம் அதே ஃபோட்டோ கொடுப்போம். இதுலையும் கொடுத்து பார்ப்போம். CLEAN இமேஜ், க்ளீன் இமேஜ். சாட் ஜிபிடி என்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இது ரெண்டுமே இப்போதைக்கு ஃப்ரீ டூல் தான். இந்த மாதிரி பழைய ரீஸ்டோர் பண்ணக்கூடிய இமேஜ் அப்புறத்தையுமே இதில் பண்ணிவிட்டு இது இமேஜ் அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு இதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். இப்போ க்ளீன் இமேஜ் கொடுக்குறப்போவே அப்ஸ்கேல் 4K குவாலிட்டி 8K குவாலிட்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இமேஜை வந்து என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு பக்கம் போகட்டும். பிஃபோர் ஆஃப்டரை பார்ப்போம். சாட் ஜிபிடியில் இருந்து இல்லாமல் ஜெமினியில் வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் ஜெமினி ஏஐயில் போட்டு எடுத்த அவுட்புட்டு. கிட்டத்தட்ட ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஒரு 80% வந்த மாதிரி எனக்கு தெரியுது. இந்த கஸ்டமர் என்கிட்ட அந்த ஃபோட்டோ கொடுத்து கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த டைமில் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியல. இப்படி இருந்த இமேஜை இந்த ரேஞ்சில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பொண்ணு தலையில லைட்டாக பூ வச்சிருக்க மாதிரி தெரியுது, இல்லை டேமேஜ் தான். அதை கூட சரி பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ பார்ப்போம் சாட் ஜிபிடியோட அவுட்புட்டை. இதை பார்த்தீங்கன்னா இது சாட் ஜிபிடியோட அவுட்புட்டு. சாட் ஜிபிடி பாருங்களேன், தலையில் அதில் பார்த்தீங்கன்னா அதில் டேமேஜ் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இது பூ வச்ச மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் இது உண்மை சொன்னால் எது சரியான இமேஜுங்கிறது என்னால் சொல்ல முடியலை. இந்த கிளைண்ட் வந்து பார்த்துட்டு ஆமாங்க இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்ல விஷயம். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வச்சுருக்கேன்.
இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாகவும் இருக்குது. ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அது மாதிரி அவங்க கட்டுக்க சாரி கொண்டு ரொம்ப டேமேஜாகவே இருக்குது. இதை ChatGPT அண்டு ஜெமினி ஏஐலையும் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐயில் வந்துருக்கிறேன். ஜெமினி ஏஐயில் போயிட்டு அட்டாச் ஃபைலில் அப்லோட் ஃபைலில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்குவோம். இதுக்கு சிம்பிளான ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்போம். சேம் அதே தான், க்ளீன் இமேஜ் அண்ட் கலரைஸ்டுன்னு போடுவோம். COLOURISED கலரைஸ்ட் இமேஜ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம், பார்ப்போம். ChatGPTயோட அவுட்புட்டை அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஜெமினி ஏஐல பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்குவோம். இது ஜெமினி ஏஐ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ChatGPT போவோம். இதில் ஆட் ஃபோட்டோஸ் போயிட்டு சேம் அதே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இதையும் அப்லோட் பண்ணுவோம். சேம் ப்ராம்ப்ட்டு ஜெமினி ஏஐலையும் பண்ணியிருக்கோம், ChatGPTலையும் பண்ணியிருக்கோம். ரெண்டு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாவ், சூப்பர், அமேசிங், அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறான் ஜெமினி ஏஐ. அப்படி டவுன்லோட் பண்ணிக்குவோம். டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இது ChatGPTயோட ப்ராசஸிங். என்ன ரிசல்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஒரு விஷயம், உங்களுக்கு கமெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த ப்ராம்ப்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியலைன்னா அதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ChatGPTயோட ரிசல்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. இதை நம்ம ஜெமினியில் போட்டு கலரைஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கிட்டத்தட்ட டீட்டெயிலாம் நல்லாவே வந்து இருக்குது. சாரி முதற்கொண்டு பக்காவாக கிளியர் பண்ணிருக்கு. அவங்க போட்டிருந்த சாரி, அந்த கம்மல், சாரி மூக்குத்தி பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்காங்க. ஆனால் இதில் மூக்குத்தி மட்டும் மாற்றி இருக்குது. இதுக்கான ப்ராம்ப்ட் வேறு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கட்டும். இது ChatGPTயோடது. இதில் பார்த்தீங்கன்னா அமேசிங், ரியலிஸ்டிக்காக இருக்குது. சேம் அவங்க போட்டிருக்க மூக்குத்தி, கம்மல், அந்த பூவு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நண்பர்களே, இது இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொல்கிற வர்றது என்னன்னா, ப்ராம்ப்ட் தெரியல, ஸோ என்னால் ஏஐ யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இது சிம்பிளான ஒரு ட்ரெயிலுக்காக தான் நான் இந்த ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை விட பக்காவாக ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் ChatGPT, ஜெமினி ஏஐ இந்த 2 டூல், ஃப்ரீ டூலை மட்டுமே நம்ம கொஞ்சம் கற்றுக்க பார்ப்போம். இதுக்கு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் தமிழில் எழுதி ChatGPTயில் கொடுத்து இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் கேட்டால் கூட இது தரும். ஆனால் இவங்களோட இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக பண்ணி கொடுத்துருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ட்ரெய்லர் வீடியோ மட்டும்தான். இது போக மற்ற படங்களை எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி நண்பர்களே.